Hello everyone, welcome to Sindhu Academy. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 9th maths chapter 1ல okay set languageல example 1.22 பார்க்க போறோம். ஓகேவா? So question படிக்கிறேன். Verify A intersection B union C is equal to A intersection B union A intersection C கொடுத்திருக்காங்க. ஓகேவா? எது பண்ணினா யூசிங் ஆஃப் வென் டயக்ராம். ஸோ வென் டயக்ராம் மூலமா இதை வந்து என்ன பண்ணுங்க சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்பயும் போல இது எல்ஹெச்எஸ்னு இது ஆர்ஹெச்எஸ்னு எடுத்துக்கலாம். ஓகே, நான் ஆல்ரெடி வென் டயக்ராம்ஸ் வரைஞ்சிட்டேன். ஜஸ்ட் நான் உங்களுக்காக எப்படி ஷேட் பண்ணணும்னு மட்டும் சொல்லித்தரேன். ஓகேவா? ஸோ இப்போ எல்ஹெச்எஸ் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ இன்டர்செக்ஷன் பி யூனியன் சி இல்லையா? ஸோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ பி யூனியன் சி போட போறோம். ஓகேவா? இப்போ இதுல 3 சர்க்கிள்ஸ் இருக்கு இல்லையா? ஏவை மட்டும் மறைச்சுக்கோங்க. எப்பயும் பி யூனியன் சின்னா என்ன போடுவீங்க? ஸோ பிஏ ஃபுல்லா ஷேட் பண்ணுவோம். அதே மாதிரி சிஏ ஃபுல்லா ஷேட் பண்ணுவோம் இல்லையா? நான் டார்க்கா ஷேட் பண்ணிட்டா தெரியுதா? ஓகே ஓகே. ஸோ எல்லாத்தையும் லைனா ஷேட் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான். சரியா? பியும் சியும் ஃபுல்லா ஷேட் பண்ணுங்க. மாத்தி இந்த மாதிரி ஏவை ஷேட் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபிங்கர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ A இன்டர்செக்ஷன் B யூனியன் C. ஓகேவா? அப்போ ஏல மட்டும் ஓகேவா, ஏல மட்டும் ரெண்டு சைடு எது டச் ஆயிருக்கோ அதை மட்டும் இப்ப நம்ம ஷேட் பண்ணா போதும். ஓகேவா? இதுதான் A இன்டர்செக்ஷன். ஓகேவா? ஏகிட்டையும் பிடியும் எது இன்டர்செக்ட் ஆயிருக்கோ ஓகேவா? இப்போ பியும் சியும் ஏ கிட்ட எங்க இன்டர்செக்ட் ஆயிருக்கோ அங்க மட்டும் ஷேட் பண்ணா போதும். அதான் A இன்டர்செக்ஷன் B யூனியன் C. ஓகேவா? சோ இது ஈக்குவேஷன் 1ன்னு வெச்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதானே? இப்போ B யூனியன் C னா ஃபுல்லாமே ஷேட் பண்ணிடணும் B யும் C யும். இதே A இன்டர்செக்ஷன் B யூனியன் C அப்படினா B யும் C யும் ஷேட் பண்றப்போ ஓகேவா? B யும் C யும் ஷேட் பண்றப்போ A எங்க இன்டர்செக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. A ல எங்க கலர் பண்ணிருக்கோம்னு பாருங்க. சோ அத மட்டும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் RHS பார்க்கலாமா? என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. A இன்டர்செக்ஷன் B யூனியன் A இன்டர்செக்ஷன் C. ஓகேவா? இப்போ நான் ஃபர்ஸ்ட் பிராக்கெட்ல சால்வ் பண்றதுக்காக A இன்டர்செக்ஷன் B எடுத்திருக்கேன். ஓகேவா? இது ரெண்டு தான் ABங்கிற சர்க்கிள். இது எங்க இன்டர்செக்ட் ஆயிருக்கு பாருங்க, இந்த பாயிண்ட்ல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு இல்லையா? சோ ஜாயின் ஆயிருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நான் என்ன பண்ணிருக்கேன், கலர் பண்ணிருக்கேன். ஓகேவா? அதே மாதிரி A இன்டர்செக்ஷன் C. இப்போ B மறைச்சுக்கோங்க. ஓகேவா? A சர்க்கிள் இருக்கு, C சர்க்கிள் இருக்கு. இப்போ இது என்ன எங்க இன்டர்செக்ட் ஆயிருக்கு, இந்த இடத்துல தான் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ நான் இதை என்ன பண்ணிக்கிறேன், ஃபுல்லா கலர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? சோ A இன்டர்செக்ஷன் B னா ரெண்டுத்துக்கு எங்க ஜாயின் ஆயிருக்கு அங்க கலர் பண்ணிருக்கேன். அதே மாதிரி C ரெண்டு எங்க ஜாயின் ஆயிருக்கோ அங்க நான் கலர் பண்ணிருக்கேன். ஓகேவா? இப்ப பாருங்க ரெண்டுத்துலயும் யூனியனா எங்க கலர் ஆயிருக்குன்னு பாக்கணும். சோ இந்த இடம் மட்டும் தான் என்ன ஆயிருக்கு, ஃபுல் அண்ட் ஃபுல் கலர் ஆயிருக்கு இல்லையா? சோ யூனியனா என்ன பண்ண போறோம், எல்லாத்தையுமே ஷேட் பண்ண போறோம். ஓகேவா? ஷேட் ஆயிடுச்சா? B இன்டர்செக்ஷன்ங்கிறப்போ இங்க ஷேட் பண்ணிருக்கோம் அண்ட் C இன்டர்செக்ஷன்ங்கிறப்போ இங்க ஷேட் பண்ணிருக்கோம். இப்ப ரெண்டுத்தையும் சேர்த்து யூனியன்ல ஷேட் பண்ணிட்டோம். ஓகேவா? சோ இது வந்து ஈக்குவேஷன் 2. பாருங்க ஈக்குவேஷன் 1 எப்படி இருக்கு, இதே மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஈக்குவேஷன் 2 இதே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? அப்ப எழுதிக்கோங்க, ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2. ஓகேவா? LHS இஸ் ஈக்குவல் டு RHS. ஃபார்முலா எழுதிக்கோங்க. A intersection B union C is equal to ஓகேவா, A intersection B union A intersection C. ஓகேவா? It is verified. அவ்வளவுதான். இதோட இந்த சம் முடியுது, அதோட இந்த வீடியோவும் முடியுது. ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி படிங்க. ஓகே, தேங்க்யூ.